மாமா, மாத்திரை போட்டிருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும். அப்பதான் சரியாகும். தூங்குங்க மாமா, தூங்குங்க. நான் கொடுத்த மருந்தால சுத்தமா சரியாக போகுது மாமாவுக்கு. அப்புறம் மூஞ்சியெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். வெண்ணிலாவுக்கு தான் எல்லாம் தெரியுமா? அவ வந்து மாமாவை சரி பண்ணிடுவாளா? அப்போ எனக்கு எதுவும் தெரியாதா என்ன? எல்லாரும் சேர்ந்து எனக்கு பூச்சாண்டி காட்டுறீங்க. நான் மாமாவை எப்படி சரி பண்ணி காட்டுறேன்னு வேடிக்கை பாருங்க. அம்மா தாயே, முத்து மாமாக்கு சீக்கிரம் குணமாகணும், சரியாகணும். முத்து மாமா பழையபடி நல்லா குணமாகி வரணும். அவர் எப்படியாவது மீண்டு வரணும். ஆத்தா, நீதான் அதுக்கு அருள் புரியணும். அவர் குணமாகணும், சரியாகணும். கொஞ்சம் மனசு வை ஆத்தா. நீ மனசு வச்சா கண்டிப்பா முத்து மாமாவுக்கு குணமாயிடும். இன்னும் என்னென்ன பிரார்த்தனை இருக்கும், வேண்டுதல் இருக்கும், அத்தனையும் நான் செய்றேன். மாமாவை சீக்கிரமா குணமாக்காத்தா. பாத்தீங்களா, அந்த பொண்ணு ரொம்ப நேரமா ஆடாம அசையாம இவ்வளவு உறுதியா இருக்கிறத பார்த்தா அந்த ஆத்தாவையே நீ எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும்னு கேக்குற மாதிரி இருக்கு. இந்த பொண்ணோட வேண்டுதல் அந்த ஆத்தாவையே அசைச்சு பாத்திரம் போல இருக்கே. என்னோட பிரியாணில லெக் பீஸ் காணும்டி. அந்த கடைக்காரன் நல்லா ஏமாத்திட்டான். அதனால இந்த பிரியாணில இருக்கிற லெக் பீஸும் எனக்கு தான். இப்ப நம்ம பிரியாணி சாப்பிடுறதே ரொம்ப ஓவரு. இதுல உனக்கு லெக் பீஸ் வேற வேணுமா? சும்மா சாப்பிடுறீ. இப்ப மட்டும் ஸ்வேதா இங்க வந்து பார்த்தான்னு வச்சுக்கோ, உன்னை வெட்டி பிரியாணி போட்டுருவா. உன் லெக்கே வெட்டி லெக் பீஸா உன் கையில கொடுத்துருவா. ஹே, என்னடி பண்றீங்க? என்ன என்ன இது? சாரி ஸ்வேதா, மருந்து வாங்க போனோமா, பயங்கர பசி. அங்கேயே சாப்பிடலாம்னு பார்த்தோம். லேட் ஆயிடுச்சுன்னா நீ கோவப்பட்டு வர கத்துவியா? அதான் பார்சல் வாங்கிட்டு வந்து ரூமுக்குள்ள உட்காந்து சாப்பிடுறோம். திட்டாதடி, தப்புதான். ஏய், நான் ஏன் திட்டு போறேன்? எனக்கும் நல்ல பசிதான். ஆமா, எனக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? வாங்கிட்டு வந்திருக்கோம் இருக்கு. ஆனா உங்க மாமாக்கு அம்மா போட்டிருக்குல்ல, பக்கத்துல இருந்து நீதான் பாத்துக்கிற. நீ பிரியாணி சாப்பிட கூடாதுல்ல? ஏன்? அம்மா அவருக்கு தானே போட்டிருக்கு. நான் எதுக்கு சாப்பிட கூடாது? வீட்ல ஏதாவது சொல்லுவாங்கல்ல. ஏய், சும்மா நீங்களும் அதையும் இதையும் பேசிக்கிட்டேன். அவங்கள மாதிரி பழைய நம்பிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அழாதீங்கடி ப்ளீஸ். இல்ல ஸ்வேதா, நீதான் பக்கத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கற. இதெல்லாம் சாப்பிட்டா இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும். அதனாலதான் உடம்பு சரியில்லாதப்ப ஹோட்டல்ல நான்வெஜ் வாங்கி சாப்பிட கூடாது சொல்றாங்க. அது சரி. இப்போ முத்தரசு மாமாவையே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றோம்னு வெச்சுக்கோ. அங்க ட்ரீட்மெண்ட் குடுக்கற டாக்டர், நர்ஸ் எல்லாம் நீங்க நான்வெஜ் சாப்பிடாம வாங்கன்னு வற்புறுத்த முடியுமா? முடியாதுல்ல. சும்மா கதை விடுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? நான் பார்த்த வரைக்கும் நெட்ல எல்லாம் நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு போடவே இல்ல. சோ அதனால நானும் சாப்பிடுவேன். சரி சரி, சாப்பிடு சாப்பிடு, தைரியமா சாப்பிடு. ஏதாச்சும் ஆச்சுன்னா நமக்கு தான் மாத்திரை மருந்து இருக்கே நிறைய. சாப்பிடு. அதானே. சூப்பரா இருக்கு. ஏய், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தமே, அத ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டியா நீ? ஏய், பிரியாணியை நீ சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ள ஐஸ்கிரீம் ஞாபகம் வந்துருச்சா? இத முதல்ல சாப்பிட்டு முடிடி. சாமி, முத்து மாமாவுக்கு குணமாகணும், முத்து மாமாவுக்கு சரியாகணும்,
முத்து மாமாவுக்கு சரியாகணும். முத்து மாமாவுக்கு சரியாகணும். முத்து மாமா குணமாகணும். முத்து மாமா குணமாகணும். முத்து மாமாவுக்கு சரியாகணும். முத்து மாமாவுக்கு சரியாகணும். முத்து மாமாவுக்கு வெண்ணிலா, என்ன பாட்டி? அண்ணன் தண்ணி கூட குடிக்காம இப்படியே படுத்திருந்தா எப்படி? கொஞ்சம் இளநீரோ தண்ணியோ தரேன், அப்படியே படுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கோமா. வாய கொஞ்சம் நனைச்சுக்கோமா. இல்ல பாட்டி, வேண்டாம். நான் இந்த விரதத்தை முழு மனசோட நல்லபடியா நிறைவேற்றணும். ஒரு சொட்டு தண்ணி கூட வாயில படாம விரதம் இருக்கேன்னு வேண்டியிருக்கேன் பாட்டி. எப்படியாவது முத்து மாமா குணமாகணும். இப்ப என் மனசு முழுக்க அது மட்டும்தான் இருக்கு. என்ன வற்புறுத்தாதீங்க பாட்டி. ஆத்தா கண்டிப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றிடுவா. எனக்கு அது தெரியும். எனக்கு பரிபூர்ணமா அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த காலத்துல உன்ன மாதிரி ஒரு பொண்ண பாக்கறது அபூர்வமா. உன் மாமனுக்காக நீ உசுர கூட கொடுக்க தயாரா இருப்ப போல இருக்கே. உன் அர்ப்பணிப்பு யாருக்கும் வராதுமா. உன் மனசுக்காகவாவது அந்த ஆத்தா இறங்கிடுவாமா. உன் மாமனை குணப்படுத்திடுவாமா. நீ கலங்காத தாயி, நான் உன் கூடவே இருப்பேன். அத்தை, எனக்கு என்னமோ பிரியாணி வாசனை வர மாதிரி இருக்கு. வெளியில எங்கேயாவது இருந்து காத்துல வாசனை வந்திருக்கும். நம்ம வீட்ல இருந்து எப்படி வரும்? இல்ல அத்தை, நம்ம வீட்டுக்குள்ள இருந்துதான் வாசனை வருது. ஸ்வேதா, தப்பா நினைச்சுக்காத. நான் சாப்பிடலாம்னு இருந்த லெக் பீஸ் அது உனக்கு வந்துருச்சு. அதனால எனக்கு அந்த லெக் பீஸ் மட்டும் கொடுத்துறியா? நான் தரமாட்டேன். ஐயோ, உன்னோட பெரிய ரோதனையா போச்சுடி. உனக்கு லெக் பீஸ் தானே வேணும்? இந்தா, இத வச்சுக்கோ. சூப்பர் டி, ரொம்ப தேங்க்ஸ். நான் எவ்வளவு கனவோட சாப்பிட வந்தேன் தெரியுமா? அவங்க சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போறதுக்கு கனவு கண்டுட்டு இருப்பாங்க. ஆனா நீ என்னடானா லெக் பீஸ்க்குலாம் கனவு கண்டுட்டு இருக்க. இவ கனவு கண்டு இவ உடம்பு சைஸ் இவ்வளவு பெருசாயிடுச்சு. இங்க இருந்துதான் ஸ்மெல் வருது. வா. என்ன ஸ்வேதா இது? அண்ணனுக்கு அம்மா போட்டிருக்கு. வீட்டுல விளக்கேத்தவோ தாளிக்கவோ கூடவே கூடாது. கவச்சியும் கூடவே கூடாது. அசைவ சாப்பிட கூடாதுன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? வீடு சுத்தபத்தமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிருக்காங்க. நீங்க என்னடானா கடையில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடுறீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? பிரியாணி வாங்குறதுக்கு மனசாட்சி எதுக்கு? கையில பணம் இருந்தா போதாதா? சும்மா சீன் போடாம கிளம்புங்க. சாப்பிடுற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ற. நீங்க சாப்பிடுங்கடி. உங்களுக்குலாம் வாயால சொன்னா பத்தாது. என்ன ஓவரா பண்றீங்க? முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போங்க ஃபர்ஸ்ட். இப்போ உன்னை யார் இங்க கூப்பிட்டாங்க? உனக்கு டீசன்சி தெரியாதா? அண்ணன் இப்படி கிடக்குறப்போ பிரியாணி சாப்பிடுறீங்களேன்னு உள்ள வந்து கேட்டா நான் பண்ணது தப்புங்கிற மாதிரி வெளியே போக சொல்றீங்களா? படிச்ச முட்டாள் மாதிரி கேக்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் டீசன்சி இருக்கா முதல்ல? சும்மா உள்ள வந்து கத்திக்கிட்டு இருக்காத. எது பேசுறதா இருந்தாலும் வெளியே வச்சு பேசிக்கலாம். இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கெஸ்ட். இவங்களை அவமானப்படுத்துறது என்ன அவமானப்படுத்துறதுக்கு சமம். இப்படி வெளியே போறியா இல்லையா? அத்தை சொல்றாங்களே, நீங்க பிரியாணி தூக்கி போடுங்க. போடி குட்டிச்சோதா.
என்ன ஜனனி, என்னாச்சு? அக்கா, அந்த ஸ்வேதாவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் ரூம்ல என்ன பண்றாங்கன்னு போய் பாருங்க. அவங்க அம்மா எங்க? அத்தை, அத்தை. என்ன நடந்துச்சு? என்னம்மா, என்ன ஜனனி? உங்க பொண்ணும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த ரூம்ல அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அடிக்கிற கூத்த போய் பாருங்க. இது வீடா இல்ல கூத்தடிக்கிற இடமான்னு தெரியல. போங்க. சரி வா. ஏன் தான் இவ இப்படி பண்றாளோ? ஸ்வேதா, ஏன் ஸ்வேதா இப்படி பண்ற? ஏற்கனவே நீ சொல்ற மருந்தை தான் கொடுக்கணும்னு சொன்ன, சரின்னு ஒத்துக்கிட்டோம். இப்போ நீ எல்லாம் மீறி போறியம்மா. கடையில இருந்து எந்த பொருளும் வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடாது, அதுவும் அசைவம் சாப்பிடவே கூடாது. ஏன் கூடாது? இந்த நெட்ல எல்லாம் தரோவா பாத்துட்டோம். இதெல்லாம் கூடவே கூடாதுன்னு போடவே இல்ல. வீட்டுல இப்ப பிரியாணி சாப்பிட்டா என்ன என்ன ஆயிரும் சொல்லு. வா, நீயும் வந்து கொஞ்சம் சாப்பிடு. சூப்பரா இருக்கு. அம்மைங்கிறது சாமி சம்பந்தப்பட்ட விஷயம்டி. ஏதாவது தப்பாயிருச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும்டி. வேணாண்டி, சொன்னா கேளு. இத பாரு ஸ்வேதா, உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதெல்லாம் தூக்கி கொண்டு போய் வெளியில கொட்டிடு. நாங்க இவ்வளவு சொல்றோமே, எங்க பேச்ச கேட்க மாட்டியா? பா சாமி, எல்லாரும் படிக்கல பத்தா பசலி மாதிரி இருக்கீங்களே. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இந்த வீட்டுல ஃப்ரீடமே இல்ல. மாமாவுக்கு நான் நினைச்ச மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண கூடாது, நினைச்சத சாப்பிட கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க வர பாவம் கேவலப்படுத்துறீங்க. நானே கல்யாணம் நின்னு போச்சுன்னு கவலையில இருக்கேன். நீங்க வர பிரச்சனை மேல பிரச்சனை என் தலையில கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மாமாவுக்கு சரி பண்ணி காட்டுறேன், அப்புறம் பாருங்க. எல்லாரையும் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறேன். ஏய், முதல்ல மாமாவுக்கு குணமாகட்டும், அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டே பெரிய ட்ரீட் தரேன்டி. அப்போ நாம மட்டும்தான் சாப்பிடுறோம், சரியா? சரி சரி, எல்லாத்தையும் வச்சுட்டு வாங்க, அவங்க தூக்கி போட்டுருவாங்க. வாங்கடி. நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கலடி. இருக்கிற வேதனையில நீ வேற. வாடி. வந்துட்டான், எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டேன். முதல்ல வீடுக்குள்ள தண்ணிய ஊத்தி வேலைக்காரங்களை விட்டு சோப் போட்டு கழுவி விட சொல்லணும். அத்தை, நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க. வீடு பூரா சோப் ஆயில் போட்டு கழுவிடலாம். ஆனா உங்க பொண்ணோட மனச எதை போட்டு கழுவீங்க? அவ மனசு பூரா குப்பை கூலமா நிரம்பி இருக்கு. அவ அப்படியெல்லாம் இருக்கிற வரைக்கும் அண்ணனுக்கு குணமே ஆகாது. ரூம்குள்ள வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? வெண்ணிலா அண்ணிய வரவழைச்சு இங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறது எனக்காகவா? அண்ணனுக்கு சரியாகணுங்கிறதுக்காக தானே? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த ஸ்வேதா பேசிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல. தயவு செஞ்சு எடுத்து சொல்லி அவ மனச மாத்துங்க. அப்பதான் அண்ணன் குணமாவாரு. வா.
ஸ்வேதா ஸ்வேதா ஏய் ஸ்வேதா ஏய் என்னாச்சு? ஏன்டி இப்படி தூங்கிட்டு இருக்க? ஏண்டி இப்ப எழுப்புற? உங்க மாமாக்கு டேப்லெட் கொடுக்கணும், நீ பாட்டு தூங்கிட்டு இருக்க. ஸ்வேதா டைம் ஆயிடுச்சுடி. டேப்லெட் கொடுத்தியா இல்லையா? இல்லடி, அசந்து தூங்கிட்டேன். அதுவும் இல்லாம ஏதாவது சாப்பிட கொடுத்தாதான் மாத்திரை கொடுக்க முடியும். ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல மாமாவுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். அண்ணி, என்ன ஸ்வேதா? நானே வரலான்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, என்ன இது? அண்ணனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும்ல, அதான் கஞ்சி வச்சு தண்ணியா கொண்டு வந்தேன். அண்ணனுக்கு முழுங்குறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. சரி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா, பாத்து. மாமா, டேப்லெட். ஏய் மாத்திரை மாத்தி கொடுத்துட்டாடி. மாத்திரை மாத்தி கொடுத்துட்டாளா? ஏய், என்ன ஸ்வேதா இப்படி பண்ணிட்ட? என்ன பண்ணிட்ட? காலையில கொடுக்க வேண்டிய மாத்திரை இப்ப கொடுத்துட்ட. தூக்க கலக்கத்துல மாத்திரைய மாத்தி கொடுத்துட்ட. சாரிடி. சாரியே எங்க கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஏன் ஸ்வேதா இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க? இப்ப என்ன பண்ணலாம்? ஸ்வேதா, ஒண்ணு பண்ணலாம். இப்ப சாப்பிட வேண்டிய மாத்திரையும் இப்ப கொடுத்துடலாம். அப்புறம் பாத்துக்கலாம். இத பிடிச்சுக்கோ. மாமா, இப்ப எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம், இன்னொரு மாத்திரை கூட போடணும். அத போட்டதுக்கு அப்புறம் நீங்க தூங்குங்க, சரியா? இதா. ஐயோ ஆமாடி. மாமா, மாத்திரை.